அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சம்பா கோதுமை கிச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிப்போம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடான பிறகு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிப்போம். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ வந்து பட்டை லவங்கம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, அப்புறம் ஸ்டார் பூ, அது கூட ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ பிரியாணி இலை போட்டு ஆட் பண்ணிப்போம். பிரியாணி இலை ஆட் பண்ணதும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேவையான அளவுக்கு நான் வந்து 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போது அந்த வெங்காயத்தை நீட்டாக வெட்டி 4 வெங்காயத்தை நீட்டாக வெட்டி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம 2 சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் தேவையான இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போ உப்பு போட்ட உடனே நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிளறினதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது கேரட் பீன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டு கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. வதக்கிட்டே இருங்க. இப்போது இந்த ஸ்டேஜுக்கு நல்லா நீங்கள் வதக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேரட் பீன்ஸ் நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு வாட்டி சும்மா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 1 கப்பு சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். ஏன்னா நார்மலாக நம்ம 1க்கு 2 ஊற்றுவோம். இது சம்பா கோதுமை வேக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் 1க்கு 3 மடங்கு தண்ணி வைக்கணும். நான் வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதித்ததும் இப்போ சம்பா கோதுமை ஆட் பண்ணிப்போம். இப்போ இது வந்து
ஸ்லோலேயே வேகணும். ஸ்லோவில் கொஞ்சம் வேகணும். ஒரு கொஞ்சம் பாதி வேக்காடு வந்த பிறகு ஒரு லெமன் விடணும். லெமன் விட்டதும் கொஞ்ச நேரம் வேக விடணும். கொஞ்ச நேரம் வேக விட்டதும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே வெந்துருச்சு. இப்போ நமக்கு சம்பா கோதுமை கிச்சடி ரெடி. எப்படி இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.